ஈரான் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்று விவாத நிலை ஏற்பட்டதுடன் இதுகுறித்து ஆளும் கட்சியின் பிரதம கொறடா தெளிவுபடுத்தினார். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட உறுதியான இடம் எது? அந்த இடம் எமது கடல் எல்லைக்குள்ளோ அல்லது பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள்ளோ அமைந்துள்ளதா? இது தொடர்பாகவும் அரசாங்கம் எடுத்துள்ள ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இதுவரை உத்தியோகபூர்வ அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை. சர்வதேச மனிதநேய சட்டத்தின் 44வது சரத்து மற்றும் சான் ரெமோ மேனுவல் 34வது சரத்துக்கமைய டியூ ரிகார்ட் என்ற கொள்கையை பின்பற்றி நாடுகள் தமது கடல் எல்லைகளில் அது கண்டத்தட்டு ஆகட்டும், பிராந்திய கடற்பரப்பு ஆகட்டும் அல்லது பிரத்யேக பொருளாதார மண்டலமாக இருக்கட்டும் செயற்பட வேண்டும். அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் சமத்துவத்தை ஒவ்வொரு நாடும் மதிக்க வேண்டும். இத்தகைய சந்தர்ப்பங்களில் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்ட உடன்படிக்கையின் 19 மற்றும் 20வது சரத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுவது மற்றும் கடற்பரப்பில் நீர்மூழ்கி கப்பல்கள் பயணிப்பது தொடர்பான உடன்பாடுகள் விளக்கப்பட்டுள்ளன. இந்த உடன்படிக்கைகளில் கையொப்பமிட்ட ஒரு நாடு என்ற ரீதியில் இந்த சம்பவம் குறித்து அரசாங்கம் சார்பில் ஒரு விசேட அறிக்கையை வெளியிட வேண்டும். 1971 ஆண்டு சிரிமாவோ பண்டாரநாயக் அம்மையாரின் காலத்தில் இந்து சமுத்திரத்தை அமைதி வலயமாக ஏற்றுக்கொள்கிறோம் என நாம் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனத்திற்கு உடன்பட்டோம். ஆனால் இன்று நாம் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளோம். குறிப்பாக அமெரிக்காவின் இந்த செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் என்ன செய்கிறது? எங்களை மீண்டும் ஒரு கஷ்டத்தில் தள்ளவா முயற்சிக்கின்றீர்கள்? இது இலங்கைக்கு கொடுக்க வந்த ஒரு பருப்பு. இந்தியாவில் இது நடந்தது. 18ஆம் தேதி இராணுவ பயிற்சிக்காக இந்தியாவுக்கு வந்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் அந்த பயிற்சி நடந்தது. உலக நாடுகள் பல கலந்து கொண்டன. ஆனால் நமது நாட்டை இதில் சிக்க வைக்க ஒரு கேவலமான வேலை செய்யப்பட்டுள்ளது. எந்த நாடாக இருந்தாலும் இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடாது. இது ஒருவரை அழைத்து வந்து கொலை செய்வது போன்ற செயலாகும். இலங்கையின் நந்திமித்ர கடற்படை கப்பலும் 42 கப்பல்கள் மற்றும் 29 விமானங்களுடன் இந்த பயிற்சியில் பங்கேற்றது. பயிற்சி முடிந்து இந்தியாவினது அறிவித்தலுக்கு அமைய இந்த கப்பல் மீண்டும் ஈரானுக்கு புறப்பட்டது. ஆனால் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இருப்பதால் அந்த கப்பலால் அங்கு செல்ல முடியவில்லை. அதன் காரணமாகவே கப்பலை திருப்பிக் கொண்டு காலி துறைமுகத்திலிருந்து 40 கடல் மைல் தொலைவில் சுமார் 11 மணி நேரம் வைத்திருந்தனர். காலி துறைமுகத்திற்குள் நுழைய அவர்கள் அனுமதி கோரினர். எனவே இது பயணத்தின் போது நடந்த தாக்குதல் அல்ல, கடலில் நிறுத்தப்பட்டிருந்த போதே தாக்குதல் நடத்தப்பட்டது. இது பாராளுமன்றத்தையோ அல்லது ஊடகங்களையோ பயன்படுத்தி நகைச்சுவை செய்யவோ, அரசாங்கத்துடனான அரசியல் பகையை தீர்த்து கொள்ளவோ அல்லது ஏதோ ஒன்றை கூறுவதற்கோ, ஒரு மக்கள் குழு மத்தியில் குரோதத்தை ஏற்படுத்தும் கருத்துக்களை வெளியிடவோ, பொய் மற்றும் அரைகுறை தகவல்களை அடிப்படையாக கொண்டு கற்பனை கதைகளை கூறுவதற்கான நேரம் அல்ல. அனைத்து கட்சி தலைவர்களும், அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும், மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் அவரது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட இவ்வாறான உலகளாவிய பிரச்சனைகளில் மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். எமது அடிப்படை கடல் எல்லை கோட்டில் இருந்து 12 கடல் மைல் வரை எமது பிராந்திய கடல் எல்லை. அங்கு எமது சட்டங்களை செயற்படுத்த முழு அதிகாரம் உண்டு. எம்மால் அந்த பகுதியில் தீர்மானங்களை எடுக்க முடியும். அந்த 12 கடல் மைலுக்கு மாத்திரமே அதனை செய்ய முடியும். 12 முதல் 200 கடல் மைல் வரை உள்ள பகுதி பிரத்யேக பொருளாதார மண்டலமாகும். இங்கு சர்வதேச சட்டங்கள் நடைமுறையில் இருக்கும். எமக்கு அங்கு பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அதிகாரம் உண்டு, இராணுவ நடவடிக்கைகளுக்கு அல்ல. கடல்சார் பயண சுதந்திரத்திற்கு அமைய அந்த வலயத்தில் எந்த ஒரு நாடும் பயணிக்க முடியும். இந்த சம்பவம் காலி துறைமுகத்தில் இருந்து 19 கடல் மைல் தொலைவில் நடந்துள்ளது. நேற்று காலை 5:08 அளவில் எமது கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு தகவல் கிடைத்தது. அது தாக்குதல் பற்றிய தகவல் அல்ல. சில சடலங்கள் கடலில் மிதப்பதாகவே தகவல் கிடைத்தது. 1 மணி நேரத்துக்குள் கடற்படையும் விமானப்படையும் மீட்பு பணிகளை ஆரம்பித்தன. அந்த நேரத்தில் கடற்படை, விமானப்படை அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள பொறுப்பு என்னவென்றால், இது தாக்குதலா, தாக்குதல் எவ்வாறு நடத்தப்பட்டது, இது டொபிடோ தாக்குதலா என்று ஆராய்வதை விட மனிதநேய அடிப்படையில் உயிர்களை காப்பாற்றுவதே எமது நோக்கமாக இருந்தது. அது விபத்தாக இருக்கலாம், தாக்குதலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். உயிர்களை மீட்பதற்காகவே அரசாங்கம் பக்கத்தில் பாதுகாப்பு அமைச்சு கடற்படை, விமானப்படையை வழிநடத்தியது.
எம்மால் 32 பேரை உயிருடன் மீட்டு காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்க முடிந்தது. அமெரிக்காவோ இது குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. எமக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே நாம் செயற்பட்டோம். நாம் நாடு என்ற ரீதியில் சர்வதேச அமைதிக்காக செயற்படுகிறோம். குறிப்பாக இந்து சமுத்திரத்தின் அமைதியே எமது எதிர்பார்ப்பாகும். அதற்கான தலையீடுகளை நாம் செய்து வருகிறோம். நீங்கள் கூறுவதை விட அதிக விடயங்கள் இந்த சமுத்திரத்தில் தற்போது இடம்பெற்று வருகின்றன. நாடென்ற ரீதியில் சர்வதேச சட்டத்திற்கு அமைய மனிதாபிமான அடிப்படையில் நாம் தலையீடு செய்துள்ளோம். நினைவிற்கொள்ளுங்கள், அரசாங்கம் என்ற வகையில் மிகவும் பொறுப்புடன் செயற்படுகிறோம். இது வேறு பகைகளை தீர்ப்பதற்கான நேரம் அல்ல. அதனை நினைவிற்கொள்ளுங்கள். நாம் சர்வதேச சாசனங்களுக்கு அமைய குறைந்தபட்ச உயிர் சேதம் ஏற்படும் வகையில் செயற்படுகிறோம். மீண்டும் வலியுறுத்துகிறேன், இந்து சமுத்திரத்தின் அமைதியை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் என்ற ரீதியில் பொறுப்புடன் செயற்படுகிறோம். සහ නැවතත් මම අවධාරණය කරන්නේ මේ ඉන්දියානු සාගරයේ සාමය ආරක්ෂා වන ආකාරයේ රජයක් හැටියට වගකීම් සාගත කටයුතු කරනවා. අනන්‍යාර්ථික කලාපයේ பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் அமைதி நோக்கங்களுக்காக மட்டுமே செயற்பட வேண்டும். இந்த சம்பவத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, கடல் வளங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மனித படுகொலைகள் அனைத்தும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானவை. இராணுவ நடவடிக்கைகளை அங்கு செய்ய முடியாது. இது எமது நாட்டின் இறையாண்மைக்கு விழுந்த பலத்த அடியாகும். எதிர்க்கட்சி தலைவர் கூறுவதை விடவும் மேலதிக விவரங்கள் நமக்கு தெரியும். அரசாங்கம் அவற்றை அறிந்து கொண்டே செயற்படுகிறது. ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் பாதுகாப்பு பேரவை மற்றும் அரசாங்கம் இந்த விவகாரத்தை கையாண்டு வருகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக உயிர் சேதங்களை தவிர்க்கவும் பிராந்திய அமைதியை உறுதிப்படுத்தவும் தேவையான தலையீடுகளை நாங்கள் செய்து வருகிறோம்.